ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கோடைக்காலம் வந்தாலே நம்ம அடிக்கடி தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடுவோங்க. அது அப்படியே சாப்பிடும் பொழுதும் நல்லா தான் இருக்கும். அதை ஜூஸாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி குச்சி ஐஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். தர்பூசணி சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தர்பூசணி பழத்தை வச்சு அருமையான குச்சி ஐஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் மீடியம் சைஸ் தர்பூசணி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தர்பூசணி பழத்தை நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய துண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் இருக்கக்கூடிய விதைகள் நான் எதையுமே எடுக்கலை. எனக்கு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த தோல் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த தோல் நமக்கு தேவை கிடையாது. அதுலேயே நான் ஒரு பாதி தான் பயன்படுத்தியிருக்கிறேன். இன்னும் ஒரு பாதி அப்படியே தான் இருக்குது. இந்த தர்பூசணி துண்டுகளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுக்கலாம். ஆனால் அந்த விதைகளும் சேர்ந்து அரைப்பட்டுடும். அதனால் நான் இந்த மாதிரி மேஷர் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நான் மேஷ் பண்ண போகிறேன். இல்லைனா கிரேட்டர் வச்சு கூட நம்ம துருவி எடுக்கலாம். தர்பூசணியில் மேஷர் வச்சு மேஷ் பண்ணாலே ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய சாறுகள் எல்லாமே வந்துடும். மேஷர் வச்சு நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்காக நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனையே எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன நான்ஸ்டிக் பேன், சாஸ் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் வடிகட்டியும் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜூஸை அதில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டு வடிகட்டிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே இறங்கிடும். அதில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. இதில் மீதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த திப்பியும் அந்த கொட்டைகளும் தான் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இந்த ஜூஸில் சேர்க்கறதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தர்பூசணி பழத்திலே இனிப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு இனிப்பு தேவைப்படும். அதுக்காக தான் சேர்க்குறேன். 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் சேர்க்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த ஜூஸை கொஞ்சமாக அள்ளி சேர்த்துட்டு கலந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சேர்க்கும் பொழுது கட்டி தட்டிடும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இதை நாம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இந்த பேனை வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்து விட்ட சர்க்கரை, அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி பேட்சலாக இல்லைனா கரண்டி வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அப்படியே நல்லா கொதிச்சுட்டு நுரையாக வந்துட்டு இருக்குது. இதை ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், அதுக்காக தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதிக்க விடுறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்னஸும் வந்திருக்குது. இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கலர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் கலரே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம். எசன்ஸும் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் வேணும்னா ஒரு 2-3 சொட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற விட்டுடலாம். ரெடி பண்ணி வச்ச தர்பூசணி ஜூஸ் பாருங்கள், இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம மோல்டில் ஊற்றணும். உங்கள் கிட்டக்க இந்த மாதிரி மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மோல்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் கிளாஸ் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்கிட்டக்க மோல்டு இருக்குது. நான் இந்த மோல்டில் தான் ஊற்ற போகிறேன். மோல்டில் இருக்கக்கூடிய இந்த குச்சி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஐஸ் குச்சி தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அள்ளி ஊற்றிக்கலாம். ரெடி பண்ண மிக்சிங்கை நான் இதிலலாம் ஊற்றிட்டேங்க. மொத்தம் 3 மோல்டும் ஒரு கிளாஸில் தான் எனக்கு வந்தது. இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுடுங்க. இப்படி அழுத்தினதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க சென்டரில். அதில் நம்ம ஐஸ் குச்சியை சொருகி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா மோல்டுக்கும் நான் அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கிறேன். எல்லா மோல்டு, டம்ளர் எல்லாத்துக்குமே அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு
குச்சியை நான் சொருகி விட்டுருக்கேங்க. உங்ககிட்டக்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட்டை நீங்கள் அப்படியே கவர் பண்ணி கூட விட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரம் வைக்கணும், இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், அதோட சூப்பரான நமக்கு தர்பூசணி குச்சி ஐஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். 8 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படியே கையில் வச்சு இப்படி சுற்றி விட்டு எடுத்தாலும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க, கப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சா போகிறோம், ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக நம்ம குச்சியை வச்சு அப்படி லைட்டாக ஷேக் பண்ணாலே அது கழண்டு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அப்படி ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி இடுங்க. தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக சுழட்டி விட்டுட்டு அப்படியே பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா அந்த ஐஸ் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லா முழுன்னு தர்பூசணி ஐஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் எல்லா பீஸையும் எடுக்க போகிறேன். ஐஸ் எல்லாத்தையுமே நான் மோல்டுலேருந்து எடுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொரு பீஸுமே. நான் கீழே ஐஸ் க்யூப் போட்டு அது மேலே வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வெயில் காலங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அதுக்காக தான் ஐஸ் க்யூப் மேலே வச்சுருக்கேன். நம்ம தர்பூசணி பழத்தை வச்சு இந்த குச்சி ஐஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பழத்தை அப்படியே சாப்பிட சொன்னால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. குறிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்காது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஐஸாக செஞ்சு கொடுக்கும் பொழுது கோடை காலத்தில் சில்லுன்னு சாப்பிட்ருவாங்க. நம்ம தர்பூசணி பழத்தை மட்டும்தான் வச்சு பயன்படுத்தி செஞ்சுருக்கிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தர்பூசணி பழத்தை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.